வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் 14,300 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல். காமாட்சி அம்மன் கோவில் நிலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கு அரசு அதிகாரி சுரேஷ் ராஜுக்கு நீதிமன்ற ஜாமீன். நேர தகராறு காரணமாக பெண் நடத்துனரை பேருந்தால் இடிக்க முயற்சி, சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அரசு அதிகாரி சுரேஷ் ராஜ் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். புதுவை பாரதி வீதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரெயின்போ நகர் நிலம் தொடர்பாக முதலில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியதை அடுத்து வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் ரமேஷ், அப்போதைய தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை தேவஸ்தான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு நில ஆவணங்கள் 2023ஆம் ஆண்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கில் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்போது பணியாற்றிய தற்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அண்மையில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட்டார். புதுச்சேரி அரசின் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 2026-2027 நிதியாண்டு முழுமையான பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூட உள்ள சட்டப்பேரவையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றதால் 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியவில்லை. இதையடுத்து அரசின் அன்றாட செலவினங்களை மேற்கொள்ளும் வகையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது நிதித்துறையை கவனித்த முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான 5,396 கோடி ரூபாய் மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்காக 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான 2026-2027 நிதியாண்டு பட்ஜெட்டை புதுச்சேரி அரசு தயாரித்து கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. இந்த நிலையில் பட்ஜெட்டிற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்காமல் புதுச்சேரியின் நிதிநிலை மற்றும் கடன் மேலாண்மை தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் சில விளக்கங்களை கேட்டது. அதற்கு பதிலளித்த புதுச்சேரி அரசு கடந்த மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி மாநிலத்தின் மொத்த நிலுவைக் கடன் 11,876.38 கோடி என்றும் அதில் 10,083.86 கோடி அதாவது 84.89% இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் பெறப்பட்ட சந்தை கடன்கள் என்றும் தெரிவித்தது. மீதமுள்ள கடன்கள் நபார்ட், சிறு சேமிப்பு திட்டங்கள் மற்றும் பொது கணக்கு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தது. மேலும் 2021-2022 முதல் 2025-2026 வரை அனுமதிக்கப்பட்ட 9,449.49 கோடி கடன் வரம்பில் 7,522.92 கோடி மட்டுமே கடனாக பெறப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தின் மொத்த கடன் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 21.19% மட்டுமே இருப்பதால் பரிந்துரைக்கப்பட்ட 25% கடன் வரம்பிற்குள் நிதிநிலை இருப்பதாகவும் மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் விளக்கங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு 2026-2027 நிதியாண்டிற்கான 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டிற்கு இன்று அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான ஒப்புதல் கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து இந்த மாத இறுதியில் கூட உள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலில் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பின்னர் 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் அதிவேகத்தில் சென்ற கர்நாடக கார் மீது வழக்கு பதிவு செய்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் மாநிலமாக உள்ளதால் பல கடற்கரைகள் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இதில் முக்கியமாக ராக் கடற்கரையில் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதனால் ராக் கடற்கரையில் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலையின் இருபுறமும் பேரிகார்ட் வைத்து தடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் நள்ளிரவு நேரங்களில் சிலர் சாலையில் உள்ள பேரிகார்டுகளை தள்ளி வைத்துவிட்டு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் அதிவேகமாக செல்கின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அதில் கர்நாடக பதிவெண் கொண்ட வோக்ஸ் வேகன் சிவப்பு நிற கார் ஒன்று அசுர வேகத்தில் கடற்கரை சாலையில் சென்றதை அடுத்து காவல்துறையினர் வாகன எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை தொகுதியில் உள்ள 21 ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் சுமார் 21க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் உள்ளன. சில கடைகள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகள் அருகில் அமைந்திருப்பதால் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தினம்தோறும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கலால்துறைக்கு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் தொகுதியின் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையிலான பொதுமக்கள் புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கலால்துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கூறுகையில், தமிழகத்தில் படிப்படியாக மதுபான கடைகளை தமிழக முதலமைச்சர் விஜய் மூடுவது போன்று புதுச்சேரியிலும் மதுபான கடைகளை படிப்படியாக மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நேர தகராறு காரணமாக அரசு பேருந்து பெண் நடத்துனரை பேருந்தால் இடிக்க வேண்டும் என்று ஓட்டுநர் மிரட்டிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பிஆர்டிசி பேருந்துகள் நகர பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல் சாலை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளுக்கு இடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்று கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி எலக்ட்ரிக் பேருந்து நின்றுள்ளது. இதனை பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து வந்து பெண் நடத்துனரை மோத முயன்றுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பெண் நடத்துனர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதநேய செயல்களுடன் பின்விஸ் நிறுவன தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பின்விஸ் பினான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சையத் அஜிப் அவர்களின் பிறந்த நாள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பின்விஸ் அணியினரால் மனிதநேய செயல்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பர்ட்ஸ் ஆஃப் ஹெவன் ஃபார் ஸ்பெஷல் உமன் ட்ரஸ்டில் கேக் வெட்டி அங்குள்ள மகளிருக்கு இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிட்னஸ் ஹெட் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாதேஷ், லாரன்ஸ், ஏழுமலை, சின்னசாமி, தண்டபாணி, நெட்வொர்க் மேனேஜர் பிரவீன் மற்றும் சென்னை லொகேஷன் ஹெட் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறந்த நாள் மகிழ்ச்சியை சமூக பொறுப்புணர்வுடன் பிறருடன் பகிர்ந்த இந்த நிகழ்வு பங்கேற்பாளர்களின் பாராட்டை பெற்றது.
39வது அகில இந்திய ஜூனியர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுச்சேரி அணியினர் வெள்ளி பதக்கம் பெற்றுள்ளனர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ஆனந்த் நகரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 39வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் ஆடவர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 520 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற 19 வயதிற்குட்பட்ட புதுச்சேரி அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெள்ளிப்பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வெற்றி பெற்ற புதுச்சேரி அணியினருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் பிரபாகரன், சங்க நிர்வாகி அகிலன் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். ஆரோவில் பவுண்டேஷனுக்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் விவசாய நிலத்தை போலி பத்திரம் மூலம் அபகரிக்க நினைக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி மீது தமிழக முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆரோவில் வாசிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ், சர்வதேச நகரம் என்று அழைக்கக்கூடிய ஆரோவில்லில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு தரப்பினர் வசித்து வருகின்றனர். மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஆரோவில் பவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த நிலங்களை பராமரிப்பதற்காக நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி மற்றும் குஜராத் மாநிலத்தின் தலைமை செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோர் தலைமையில் ஆரோவில் பவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆரோவில்லுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஃபார்ம்லேண்ட் என்ற பெயரில் 100 ஏக்கர் விவசாய நிலம் தமிழக பகுதியான மயிலம் சாலையில் உள்ளது. இந்த நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்தை தமிழக பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன் போலி ஆவணங்கள் மற்றும் ஆரோவில் பவுண்டேஷன் நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி, செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோரின் உதவியுடன் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 7 முறை புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இதன் மீது தமிழகத்தில் ஊழல் இல்லா ஆட்சி நடத்தி வருவதாக கூறி வரும் முதலமைச்சர் விஜய் தாவேகா நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூறிய அவர், தொல்லாமூர் கண்ணன் உட்பட ஆரோவில் பவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி மற்றும் குஜராத் செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோருக்கும் இந்த நில அபகரிப்பில் சம்பந்தம் உள்ளதாகவும் இவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அபகரிப்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஆரோவில் வாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாடு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிப்பு கூட்டம் சென்னை மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி மாநில பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 120 மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நியமன சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்விற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி எங்கள் வலிமையை காட்டுவோம். சிறிய அளவில் புதுவையில் ஆரம்பித்தது போல் தமிழகத்திலும் மாபெரும் கட்சியாக லட்சிய ஜனநாயக கட்சி மக்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். குடிநீர் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, அடிப்படை தேவை, கடன் சுமை, வேலை வாய்ப்பு உள்ளிட்டவைகளை முன்னேற்றவே லட்சிய ஜனநாயக கட்சி உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார். கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் செய்த ஊழலின் காரணமாக வளர்ச்சி இல்லாமல் நமது மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் அவர்கள் கைக்கு சென்றுவிட்டதாகவும் தாவேகா மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது சிலரின் ஊழல் புகார் அங்குள்ள அமைச்சர்கள் அவர்கள் துறையை விட்டு தேவையின்றி சிறு குழந்தைகளை இழிவாக பேசுவது, போதைப் பொருள் புகாரை மாத்திரை என கூறுவது, காங்கிரஸ் அமைச்சர் குழந்தைகள் மீதான செயல், திரைப்பட பாடலுக்கு ஆடி பாடுவது என அடிப்படை இங்கீதம் கூட இல்லாமல் செயல்பட்டு மக்கள் அளித்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இதனை கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியும் தகுதி இல்லாமல் உள்ளது. பள்ளி குழந்தைகள் முதல் போதைப் பொருட்கள் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. மேலும் போதைப் பொருள் ஒழிப்புக்காக அண்ணாமலை மேற்கொண்ட முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது என்றும்
இளைஞர்களால் புதிய மாற்றம் ஏற்படுகிறது என தெரிவித்தார். திராவிட கட்சிகள் வலுவிழந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளனர். அந்த மாற்றத்தை தர லட்சிய ஜனநாயக கட்சி களம் இறங்கியுள்ளது என்றார். தாவேக ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் ஈடு செய்யவில்லை. முதிர்ச்சியற்ற முறையில் செயல்படுகின்றனர். தமிழக முதலமைச்சர் விஜய் ஊழலை ஒழிக்க போராடுகிறார். ஆனால் உடனிருப்பவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி எவ்வாறு சம்பாதிக்கலாம் என யோசிக்கின்றனர் என குற்றம் சாட்டினார். மாற்று கட்சி மாற்று சக்தி என வந்து திராவிட கட்சிகளில் இருப்பவர்கள் அக்கட்சியில் ஊடுருவுவதால் மாற்றம் வருமா என்பது சந்தேகம்தான் என்றார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேவையெனில் என்கவுண்டர் நடைமுறைப்படுத்த வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை போன்று நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும். படத்தில் மட்டும் அதிரடி ஆக்ஷன் போதாது, அதனை நிஜத்திலும் செயல்படுத்தினால்தான் மக்களும் விரும்புவர் எனவும் திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். ஊழல் குற்றச்சாட்டு குதிரை பேரத்தில் தற்பொழுது சிக்குகின்றனர். எங்கள் தொழிலை விட்டுதான் அரசியலுக்கு வந்துள்ளோம். இங்கு வந்து சம்பாதிக்கும் நோக்கம் எனக்கோ விஜய்க்கோ அண்ணாமலைக்கோ இல்லை என்றார். நம் மாநிலத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதுதான் எனது எண்ணம். அரசு வேலை என்பது பலரின் கனவு. ஆனால் அதனை வரவேண்டாம் என கூறியும் அதனை மீறி கட்சி நிகழ்வுக்கு சென்று உயிரிழந்து அவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். திரை நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் என வரும்போது அதற்கு தனித்திறமை வேண்டும், உலகளாவிய திட்டங்கள் வேண்டும், தொழில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும், மக்கள் நல திட்டங்கள் செய்ய வேண்டும். நீர், பாதாள சாக்கடை என பல பிரச்சனைகள் உள்ளது. ஜனநாயக நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அதற்கு அரசியல் அறிவும் மாநிலத்தை அடுத்த முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டார். திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சூரியவார பிரதோஷ விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சூரியவார பிரதோஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சூரியவார பிரதோஷ விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நந்தி பகவான் மற்றும் உற்சவர் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரருக்கு பால், தயிர், பச்சரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், தேன், பன்னீர் மற்றும் கலசாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நந்தி பகவான் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மூலவர் யமதண்டீஸ்வரர் மற்றும் திரிபுர சுந்தரி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளித்தனர். மூலவருக்கு சோடச உபசார பூஜை செய்யப்பட்டது. பல்வேறு விதமான தீபாராதனையை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் சிறுவர்களின் சங்கொலி முழங்க பக்தர்களின் ஓம் நமச்சிவாயா கோஷத்துடன் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026-2027 நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் 14,300 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல். காமாட்சி அம்மன் கோவில் நிலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கு அரசு அதிகாரி சுரேஷ் ராஜுக்கு நீதிமன்ற ஜாமீன். நேர தகராறு காரணமாக பெண் நடத்துனரை பேருந்தால் இடிக்க முயற்சி, சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.